அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் கேள்வியில் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கிருந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடன் ஸ்டாலின், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கிருந்து தொடங்கப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி தமிழகத்தில் தொடங்கி வைக்க போறாங்க. எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போறாங்க. சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் அட் டைரக்ட்லி அட்ரஸிங் பப்ளிக் கிரீவன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டமானது பொதுமக்களின் குறைகளை நேரடியாக நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கரெக்ட் தான். பப்ளிக் கிரீவன்சஸை அட்ரஸ் பண்றது, பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி, அதெல்லாம் தான் இதனுடைய அப்ஜெக்டிவ். சரியா? அடுத்தது இட் எய்ம்ஸ் டு பிரிங் கவர்மெண்ட் சர்வீசஸ் டைரக்ட்லி டு பீப்புள்ஸ் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசாங்க சேவைகளை நேரடியாக மக்களின் சுற்றுப்புறங்களுக்கு கொண்டு செல்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் தான். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு கீழே ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல முகாம்களை வந்து போட போறாங்க, கேம்ப் வந்து போட போறாங்க. நம்ம கிராமத்திலே கேம்ப் போட போறாங்க. நமக்கு தேவையான சேவைகளை அந்த கேம்ப்ல போய் நம்ம வாங்கிக்கலாம். சரியா? அதுதான் அந்த கவர்மெண்ட் சர்வீசஸை மக்களுடைய சுற்றுப்புறங்களுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது. சரியா? ஸோ ரூரல் ஏரியாஸ் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 15 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இதே அர்பன் ஏரியாஸ் அப்படின்னா 13 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது கினி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க் தான் ரிலீஸ் பண்றாங்க. Consider the following statements. The Gini index helps in understanding how equally income, wealth, or consumption is distributed across households or individuals in a country. சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நாட்டில் உள்ள வீடுகள் அல்லது தனிநபர்களிடையே வருமானம், செல்வம் அல்லது நுகர்வு எவ்வாறு சமமாக பகிரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள கினி குறியீடு உதவுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கினி இண்டெக்ஸோட டெஃபினேஷனை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் இந்த இண்டெக்ஸை தான் ரிலீஸ் பண்றாங்க. இன்கம் இன்இக்வாலிட்டி, வெல்த் இன்இக்வாலிட்டியை ஸ்டடி பண்றதுக்காக நம்ம கினி கோஎஃபிஷியன்ட் இண்டெக்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25.5. இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே 4th பொசிஷன்ல வந்து இருக்கும். சரியா? போத் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். லாஸ்டா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி வில் பி செட் அப் இன். முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் குஜராத்தினுடைய ஆனந்த் அப்படிங்கிற பகுதியில் வரப்போகுது. சரிங்களா? அந்த பல்கலைக்கழகத்தோட பேர் என்ன அப்படின்னா திரிபுவன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுவன் யார் அப்படின்னா இந்த இந்தியாவோட ஏர்லியஸ்ட் கோஆபரேட்டிவா இருக்கக்கூடிய அமுல் கோஆபரேட்டிவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸா இருந்தார். சரிங்களா? திரிபுவன். அதனாலதான் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டிக்கு அவர் பெரிய வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்